மஷ்ரூம் சீசனா என்னன்னு தெரியல. கடையில அவ்ளோ ஃப்ரெஷ்ஷாக கம்மி விலையா இருக்கு. இவ்வளோ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேக்கெட்டை தூக்கிட்டு வந்துட்டேன். கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோலாம் போட்டு நல்லா மஷ்ரூம் கடாய் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பிளான். ஒரு கடாயில் வந்து கொஞ்சம் கடலைெண்ணெய், அரை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த பட்டை மசாலாலாம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா பொடிசு பொடிசாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. முடிஞ்சா இந்த கறிக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு போட்டு பாருங்க, சும்மா சூப்பராக இருக்கும். அது கூட நம்ம பொடிசு பொடிசாக நறுக்கின தக்காளியும் போட்டு நல்லா மூடி வச்சு வதக்குங்க. அப்போ தான் அது ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக கிரேவி பதத்தில் வரும். கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு அது கூட மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, ரெட் சில்லி பவுடர், சிக்கன் தந்தூரி மசாலா நான் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். இது கூடயே கொஞ்சம் நம்ம கஸ்தூரி மேத்தியும் போட்டு நல்லா மசாலா வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகத்தை ஃபர்ஸ்ட் போடணுங்க. போட்டு நல்லா அந்த மசாலாவும் கேப்சிகமும் நல்லா பைண்ட் ஆகுற அளவுக்கு வதக்குங்க. இந்த ஸ்டேஜ்லேயும் வேணாலும் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த கடையோட ஹீரோ யார், நம்ம மஷ்ரூம் தான். மஷ்ரூமையும் நல்லா பொடிச்சு பொடிச்சு நறுக்கி அதில் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அதுலேருந்து ஒரு நல்ல தண்ணி, அந்த ஒரு குழுகுழுப்பு தன்மை வந்து இந்த ஸ்டேஜில் வரும். உங்களுக்கு இன்னும் அந்த கடை ஸ்டைலில் பார்க்குற மாதிரிக்கு வேணும்னா ஒரு அரை ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவை மட்டும் தண்ணியில் கலந்து அப்படியே ஊற்றுங்க. அப்படியே பார்க்குறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி, நம்ம கடையில் விற்கிற மஷ்ரூம் கடாய் மாதிரியே இருக்கும். இது ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, கீ ரைஸ் புல்லாவ் எது கூட வேணால் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி சாரலை தூவிட்டு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.